இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர். பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ், ஓரியன்டேஷனல் இதெல்லாம் நம்ம படித்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டிவைஸ். ஓகே, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு அனதர் சர்க்யூட் வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. அதோடைய ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் ஒரு எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் பவரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பேர் தான் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம எல்லா இடத்துக்கும் பார்த்துருப்போம். இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் சைடு இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது என்ன செய்யுது, எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் வந்து நம்மளோட ஏரியாவோடைய பவர் ஸ்டேஷன் எங்கேயோ அங்கே வந்து நம்ம வீட்டு வரைக்கும் கனெக்ஷன் கொண்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய பவரை வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னது ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுங்க. தமிழ் வந்து மின்மாற்றியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் பாருங்கள். இது அப்ளைட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்சுவலாக வந்து இதோடைய ஃபங்க்ஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து அதாவது நம்ம வந்து ஒரு 200 வோல்ட் 220 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வோல்டேஜாகவும் மாற்ற முடியும். அதே 2000 வோல்டேஜை வந்து பார்த்திங்கன்னா என்னது 220 வோல்டேஜாகவும் மாற்ற முடியும். அதாவது என்னது, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இது மாதிரி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கரண்ட்டை லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆகும். அண்ட் ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் என்னது லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னது அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இட்ஸ் எய்தர் இன்க்ரீஸ்டு ஆர் டிக்ரீஸ்டு. ஓகே, ஒன்று இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை வந்து அதிகமும் பண்ண முடியும், கம்மியும் பண்ண முடியும். ஓகே, எதை டிபெண்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸிங் கரண்ட் இன் சர்க்யூட். அதோடைய கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி அதோடைய வோல்டேஜை அதிகமும் பண்ணலாம், என்னது கம்மியும் பண்ணலாம். கரண்ட் அதிகமானால் வோல்டேஜ் குறையும். ஒரு கான்செப்ட் நினைப்பச்சுக்கோங்க. எனது கரண்ட் அதிகமானால் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். கரண்ட்டு டிக்ரீஸ் ஆனால் கம்மியானால் வோல்டேஜ் என்னது அதிகமாகும். இதுதான் அதோடைய கான்செப்ட். ஸோ இப்போது நமக்கு வோல்டேஜை அதிகமும் பண்ணலாம், கம்மியும் பண்ணலாம். எதை டிபெண்ட் பண்ணி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பொறுத்து அதோடைய வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது இஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் இது கன்வெர்ட் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ் இன்ட்டு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வித் ஹை வோல்டேஜ். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு லோ வோல்டேஜை வந்து கம்மியான வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றினா அதுக்கு பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜாக மாற்றினா அதுக்கு பேர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதோட 2 மார்க் கொஷின் ஓவர். என்னது வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டால் எது மட்டும் எழுதிக்கோங்க, இந்த பேராகிராஃபும் எழுதிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது இஸ் எ ஸ்டேஷனரி டிவைஸ். இதுக்கு யூஸ் பண்ணுற டு த ட்ரான்ஸ்ஃபர் த எலக்ட்ரிக்கல் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு அனதர் வித்தவுட் சேஞ்சிங் இன் ஃப்ரீக்வன்சி. அதோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் ஒரு சர்க்யூட் வந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு நம்ம அனுப்புறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப், ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து என்னது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த 2 காயில்ஸ். செல்ஃப் இண்டக்ஷன் படிச்சிருப்போம். ஒரே காயில் கரண்ட் பாஸ் ஆகி அதுலேயே நமக்கு இஎம்எஃப் சேஞ்ச் ஆகி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் கிடைச்சா அதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே, அதே வந்து 2 காயில் எடுத்துகிட்டு இந்த காயிலை பேட்டரி கனெக்ட் பண்ணி நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதோடைய நெய்பரிங் காயில் வந்து கால்வனோமீட்டர் பாஸ் பண்ணி இதுக்கு கரண்ட் பாஸ் பண்ணும்போது இங்கே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனால் அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் என்னது செகண்டரி காயில் சேஞ்ச் ஆகி நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்னது மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த 2 காயில். இந்த காயிலுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னது இதோடைய பிரின்சிபலாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ தட் இஸ் என்னது when the electric current pass through the coil. ஓகே, இப்போ நமக்கு என்னது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த காயிலுக்கு பாஸ் பண்ணும்போது சேஞ்ச் வித் டைம் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இன் நெய்பரிங் காயில். ஓகே, இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். இது தனியாக 2 மார்க் கேட்டானா எடுத்துக்கோங்க. என்னது த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் என்னது மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகே, ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன கான்செப்ட், ஒரு காயிலை நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த காயிலுக்கு கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து செகண்டரி காயிலை வந்து ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் பண்ணி நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணி நமக்கு எடுத்து இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் இதோடைய பிரின்சிபல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக என்னது 2 காயில்ஸ் இருக்கணுமா. அப்போ 2 காயில் இருக்குது. அந்த 2 காயிலும் வந்து எது மேலே வவுண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு லேமினேட்டட் கோர் மேலே தான் நமக்கு வந்து லேமினேட் பண்ணி வவுண்ட் பண்ணியிருக்கக்கூடியது.
ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய காயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வந்து பிரைமரி காயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டாக இருக்கக்கூடிய காயிலுக்கு பேர் என்னது செகண்டரி காயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரைமரி காயில் தான் நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ண போகிறோம். இந்த பிரைமரி காயில் போகக்கூடிய கரண்ட்டு நமக்கு என்ன செய்யும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதோட லிங்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலோட லிங்க் ஆக போகுது. இங்கே நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக தான் இருக்கும். அப்போ அந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு என்னது, ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கான்செப்ட் முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். இதோட ஒர்க்கிங் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் த சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். தேர் ஆர் த 2 coils. ஓகே, 2 காயில் இருக்குது. ஆஃப் த ஹை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் wound over the same transformer core. ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மேலே சுற்றிருக்கு. த கோர் இஸ் ஜென்ரலி எதுனால லேமினேட்டட் இஸ் மேட் ஆஃப் த குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் எ சிலிகான் ஸ்ட்ரீ. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேமினேட்டட் பண்ணியிருக்கணும். அந்த லேமினேட்டிங் கோர் வந்து பார்த்திங்கன்னா என்னது, சிலிகான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த காயில் இஸ் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டட். அந்த காயில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டட் பண்ணியிருக்கும். பட் என்னது லிங்க்டு இருக்கும். ஸோ வெளியிருந்து பார்த்தா அது இன்சுலேட் பண்ண மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலுமே அது வந்து உள்ளே வந்து ஒரு லிங்க் இருக்கக்கூடிய பிரைமரி செகண்டரி காயிலுக்கு ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, த காயில் அக்ராஸ் விச் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் அப்ளைட் இஸ் கால்டு பிரைமரி காயில். எதில் நம்ம இன்புட்டு கொடுக்க போகிறோமோ அது பிரைமரி காயில் பி அப்படின்னும், எதில் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோமோ அது வந்து என்னது செகண்டரி காயில் எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது பிரைமரி காயில் பி வந்து நம்ம இன்புட்டு கொடுக்க போகிறோம். அதாவது எப்படின்னு எடுத்துக்கலாம், அது ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரெண்டு எப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கம்மியான வோல்டேஜ் கொடுத்து ஹை வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பிரைமரி பி தான், செகண்டரி எஸ் தான். அதாவது பிரைமரியில் இன்புட் கொடுக்க போகிறோம், செகண்டரி என்னது அவுட்புட் எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். To assemble the core and the coil are kept container filled with a suitable medium. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூட்டபிள் மீடியம் இருக்க மாதிரி, ஏன்னா மீடியம்ங்கிறது நெசசரி. ஓகே, ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன கான்செப்டை ஒரு டைம் என்ன நடத்தணும், என்ன சொன்னோம், இது முன்னாடி மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன படித்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் முடியும். ஸோ என்னது வந்து இன்புட் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த இன்புட்டில் நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த காயிலில் கரண்ட் பாஸ் ஆனால் நமக்கு 3rd சாப்டர் கான்செப்ட் படி whenever the current pass through the conductor it producing magnetic fieldனு தெரியும். அப்போது இங்கே வந்து எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் காயிலோட போய் லிங்க் ஆக போகும். ஸோ ஓகே, என்னது, இப்போ பிரைமரி காயிலை நான் கரண்ட்டு பாஸ் பண்ணுறேன், அது எனக்கு என்னது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நெய்பரிங் காயிலோட வந்து லிங்க் ஆகும். ஓகே, இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த பிரைமரி சர்க்யூட்டை கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னு என்னது, நமக்கு இங்கே போகக்கூடிய கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடையாது, சேஞ்ச் ஆகும். அப்போ கரண்ட்டு சேஞ்ச் ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக என்னது சேஞ்ச் ஆகும். அப்போ பிரைமரியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் செகண்டரிலையும் அண்ட் ஆல்சோ இட் சேஞ்சஸ், அது செகண்டரிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் பண்ண வைக்கும். அப்போ நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி whenever there is change in magnetic flux linked with a coil, ஒரு காயிலோட லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போதான் சேஞ்ச் ஆகுதோ இட் ப்ரொடியூசிங் இஎம்எஃப், அது வந்து ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க, எப்படி சார் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரெண்டு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றணுன்னா இங்கே ஹை வோல்டேஜ் கிடைக்கும், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜாக மாற்றணுன்னாலும் கிடைக்கும். எப்படி சார் அப்படி கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கே ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி காயில்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் பிரைமரியில் ஸ்டெப் டவுன் அப்படின்றது செகண்டரியில் காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பின்னாடி இருக்குது பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அது ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ அதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ பிரைமரி காயில் இஸ் கனெக்டட் த சோர்ஸ் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், இப்போ நான் என்னது எந்த வோல்டேஜை ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோமோ அந்த வோல்டேஜ் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன், பிரைமரியோட கனெக்ட் பண்ணுறேன். த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செட்டப் இன் த லேமினேட்டட் கோர். ஓகே, ஏன்னா அது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், அதனால் ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இஃப் தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜஸ், அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதுவுமே லீக்கேஜ் ஆகாமல் இருந்தால் நமக்கு என்னது த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஹோல் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்
linked with the primary coil also linked with எதோட லிங்க் ஆக போகுது செகண்டரி காயிலோட லிங்க் ஆக போகுது அப்போ மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா the rate of magnetic flux changes through the each turn is the same in the both primary and secondary அதாவது நம்ம இங்கே மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் படிக்கிறதுக்காக அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராகவோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராகவோ கன்சிடர் பண்ணாதீங்க எப்படி எடுத்துச்சு முக்கியமான கான்செப்ட் போத் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேம் இன் பிரைமரி அண்ட் செகண்டரியாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போடுவோம் ஓகே அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல என்னது ஈச் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னது சேம் ஆஸ் த ரிசல்ட் ஓகே இதோட ரிசல்ட் என்னது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் என்னது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு இஎம்எஃப் கிடைக்கும் ஸோ என்னது இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் பிரைமரி ஆர் என்னது பேக் இஎம்எஃப் இபி இஸ் கிவன் பை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலாவே இதுதான் நம்ம படித்தாச்சு 5 d5/dt அப்படின்னு போடுவீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குனால n அப்படின்னு போடுவோம் எனக்கு ரென்ஸுவா படி எப்போவுமே இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அதனால் -np அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஓகே இங்கே d5b/dt அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பட் த வோல்டேஜ் அப்ளைடு விபி அக்ராஸ் த பிரைமரி இஸ் பேக் டு த இஎம்எஃப் கண்டிப்பாக அது என்னது நிச்சயமாக இந்த இஎம்எஃப்க்கு இந்த வோல்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா இதுதான் நமக்கு ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஃப்ளக்ஸ் அதிகமாகவும் படிக்க கிடையாது கம்மியாகவும் படிக்க கிடையாது என்னது சேம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு அப்போது வோல்டேஜ் சேம் அதே தான் இருக்கும் அடுத்தது த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கோர் இஸ் த சேம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ளைடு வோல்டேஜ் ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஏன்னா எனக்கு இஎம்எஃப் சேஞ்ச் ஆகிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி சேமாக தான் இருக்கும் அப்போ த இன்டியூஸ்டு இஎம்எஃப் செகண்டரி காயில் ஆல்சோ have the same frequency of the applied EMF அப்போ நமக்கு அதாவது பிரைமரி காயில் நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் செகண்டரியில் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேம் அப்போ ஃப்ளக்ஸு சேமாக இருந்தால் அது கிரியேட் பண்ணக்கூடிய இஎம்எஃப் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் அப்போ இஎம்எஃப் சேமாக இருந்தால் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டிப்பாக சேமாக தான் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும் அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டால் அதே ஃப்ரீக்வன்சி தான் சொல்லுவீங்க அப்போ செகண்டரிக்கும் என்னது அப்படியே போடுவாங்க அது அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் கட்டாகும் சேம் அப்படியே போடுங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 5/55 வரை கேன்சல் ஆகிட்டு நமக்கு அப்போ என்ன இருக்குது VS/VP = NS/NP அப்படின்னு கிடைக்கும் ஸோ புரியுதா என்ன சொல்கிறேன்னா இங்கே கவனிங்க என்ன சொல்கிறேன்ட்டேன் இங்கே இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் இது பிரைமரி இருக்கக்கூடிய இஎம்எஃப் இது பிரைமரி இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஸோ இங்கே நமக்கு கான்செப்ட் படி எப்படி படித்தோன்னு கேட்டிங்கன்னா சேம் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதுன்ட்டோம் அப்போ செகண்டரிலையும் அதே இஎம்எஃப்பும் அதே வோல்டேஜ் தான் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ இது இருக்குது VS/VP = NS/NP = K அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதோட கால்குலேஷன் போட்டால் இது எல்லாம் கால்குலேஷன் போட்டால் வரக்கூடிய ஆன்சர் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம் K அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ வேர் இஸ் K வாட் இஸ் K அப்படின்னு கேட்டால் K is a constant அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்போ இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கான்செப்ட் ரெண்டுலேயுமே சேம் ஃப்ளக்ஸ் லிங்காக தான் எடுத்தாச்சு அப்போ இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் சேமாக இருக்கும் அப்போ VS/VP = IS/IP/IS இருக்கும் ஸோ இதுதான் முக்கியமான கொஷின் அப்போ இதையும் நம்ம ஈக்குவல் டு என்னது கேன்னு எடுத்துக்கலாம் அப்போ VS/VP = NS/NP என்னது IP/IS அப்போ இதுல இருந்து மீனிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தா விஎஸ் அதிகமாக இருந்தால் எனக்கு ஐஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த கான்செப்ட் ஓகே அதை தான் இப்படி போட்டிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல IS/IPன்னு வந்திருந்தால் நமக்கு அந்த கான்செப்ட் எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல IP/ISன்னு தான் இருக்குது அப்போ ஈக்குவேஷன் ரிட்டர்ன் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எடுத்து கேன்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஸ்டெப் அப் அப்படின்னு என்ன ஸ்டெப் டவுன் அப்படின்னு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இஃப் NS இஸ் கிரேட்டர் தேன் NP அதாவது RK greater than 1 ஓகே நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாக இருந்தால் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் இவர் தான் முடிஞ்சிச்சு இது அப்படியே 1 மார்க் பார்த்துக்கோங்க நிறைய கேட்பாங்க இதில் ஸோ இப்போ நமக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இது என்னது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ் ஆஃப் த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இன் விச் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு வோல்டேஜ் அதிகமானால் கரண்ட் எனக்கு என்ன ஆகும் கம்மியாகும் வோல்டேஜ் வச்சு தான் அந்த ஸ்டெப் அப்னு சொல்லிட்டு கரண்ட் வச்சு கிடையாது ஓகே அடுத்தது
அடுத்தது NS டிவைடட் பை NP அது K லெஸ் தேன் 1 அப்படின்னு சொன்னால், அதாவது வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் கரண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ இது நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, நாங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எஃபிஷியன்சி வேணும் அப்படின்றது அவுட்புட் பவரையும் இன்புட் பவரையும் நம்ம டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு என்னது எஃபிஷியன்சி. அப்போ த எஃபிஷியன்சி ஏட்டோ ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃபைன் ஆஸ், இது தனியாக 2 மார்க் கேட்பாங்க, நாங்கள் வச்சுக்கோங்க. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது த ரேஷியோ ஆஃப் த அவுட்புட் பவர் டிவைடட் by input power into 100%. ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஏரியா ரோட் ஸ்ட்ரீட்டை பார்க்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபார்மருமே அதோட எஃபிஷியன்சி 96 இருந்து 99% மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சம் எனர்ஜி லாஸஸ் ஆகும். அதனால் 100% இருக்க வாய்ப்புங்க. எது எனக்கு 100%ன்னு கேட்டிங்கன்னா, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ்ட் இயர் புக்கில் இதை கட் பண்ணிட்டாங்க. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும்தான் என்னது 100% எஃபிஷியன்சி இருக்கும். ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னது லெஸ் தேன் 100% தான் இருக்கும்போது. ஓகே, இந்த லாஸ்ட் பார்ட்டுங்க வந்து நிறைய 1 மார்க் இருக்குப்பா. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் எப்படி இருக்கும், கரண்ட் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. ஸ்டெப் அப் சொன்னால் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட் கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் டைன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் டைன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் எனக்கு என்னது வோல்டேஜ் அதிகமாக கிடைக்குது. அதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸ்டெப் டவுன் அப்படிங்கிறது வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், அப்போ கரண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போது அடுத்தது அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் K எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க் அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது எஃபிஷியன்சி, இது பப்ளிக் கொஷின். எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டால் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க, ஒன்றும் தப்புங்க. டெஃபினேஷன் இது மட்டும்தான். இந்த ரேஷியோ ஆஃப் த அவுட்புட் பவர் டு என்னது இன்புட் பவர் அப்படிங்கிறது அதோட எஃபிஷியன்சி, ஜஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இது வந்து 1 மார்க் கேட்பாங்க, இருந்தாலும் எழுதிக்கோங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 96 இருந்து 99% தான் இருக்கும். ஏன்னா வேரியஸ் எனர்ஜி லாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்குது. அதனால் 100% இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத மீனிங்.